ரெடி? செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், ஓகே. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. ரெடி? ஏய் நில்லு, உள்ள எங்க போயிட்டு இருக்க? எதுக்குப்பா கை காட்டுற? சேகர், என்னாச்சு? யாரோ உள்ள போறாங்க. முதல்ல அவனை தடுத்து நிறுத்து. சார், பிளாஸ்ட நிப்பாட்டுங்க. நான் உள்ள போய் அவனை தடுக்கிறேன். சீக்கிரம் போடு, ஸ்டாப் பண்றேன். அவனை தடுத்து நிறுத்து. என்னாச்சு? ஒரு ஆள் பில்டிங்குள்ள போயிருக்கா. நாங்க வந்துறோம். ஏய் நில்லு. ஏய் நில்லுப்பா, நில்லு நில்லு. எங்க போற? உனக்கு என்ன பைத்தியமா? மூளை இல்லையா? நில்லு நில்லுன்னு சொன்னா எங்க போற? எங்க போற சொல்லு. என்ன? நான் ஒரு பொருளை தேடுறேன். என்ன? ஏய் நில்லு. உள்ள எங்க போற? நில்லுப்பா. என்னாச்சு? எவனோ ஒருத்தன் உள்ள போறான். ஏய் என்ன வேணும் உனக்கு? என்ன? என்னாச்சு? அஜய், நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன? பில்டிங் விழ போறது தெரியாதா? அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மீட்டிங்ல டேட் டைம்லாம் சொல்லியிருந்தோம்ல, கீழே போர்ட்ல வேற எழுதி இருக்கு. அமைதி. படிச்சேன், கேள்விப்பட்டேன், பார்த்தேன், எல்லாம் தெரியும். உங்க கூடவே இந்த பில்டிங்ல நானும் தானே இருந்தேன். எனக்கு தெரியும். டேய் தம்பி, அதான் தெரியும்ல. அப்ப என்ன சூசைட் பண்றதுக்காக தான் இங்க வந்தியா? என்ன சூசைடா? சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு, பெரிய குற்றம். நான் இங்க உயிரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன். உயிரை காப்பாத்த வந்தியா? யார் உயிரை காப்பாத்த வந்த? என் சுந்தரி. சுந்தரியா? என்னுடைய பூனை. உங்களுக்கு என் சுந்தரி தெரியும்ல? அவ எங்கேயோ தொலைஞ்சிட்டா. அவ தொலைஞ்சு போயிட்டா. எப்பவும் இங்க தான் கிடைப்பா. அதான் நான் இங்க வந்தேன். நாங்க இங்க தானே தங்கி இருந்தோம். சுந்தரி, சுந்தரி. அதெல்லாம் இருக்கட்டும். பில்டிங்க நாளைக்கு தானே பிளாஸ்ட் பண்றதா இருந்தது. அடே, இன்னைக்கு தான்டா பிளாஸ்ட் பண்ண போறோம். 10 மணிக்குன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ அப்படியா? சரி இருக்கட்டும். நாளைக்கு இல்ல ஒரு நிமிஷம். முதல்ல நாம என் சுந்தரிய தேடலாம், சரியா? அதுக்கப்புறம் என்ன பிளாஸ்ட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஏய் தம்பி, ஒரு பூனைக்காக இங்க வந்தியா? டயத்துக்கு இவன் நிப்பாட்டலனா இந்நேரம் நீ நசுங்கி இருப்ப, தெரியுமா? பூனையை தேடுறானா? என்ன பூனையா? பூனைன்னு சொல்லக்கூடாது. ஏன், அதுக்கும் உயிர் இருக்குல்ல? பூனை பூனை எப்படி பேசுற நீ? பூனை இல்ல, அது சுந்தரி, என் குழந்தை, குட்டி குழந்தை. சுந்தரி. அப்பா வந்திருக்கேன். அப்பா அப்பா. இங்க பாருங்க சார், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவன் பூனைய முதல்ல தேடி கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறமா தாராளமா பில்டிங்க இடிச்சுக்கோ. சுந்தரி, சுந்தரி, சுந்தரி. என் குழந்தை எங்கம்மா நீ இருக்க? அப்பா வந்திருக்கேன். சுந்தரி.
சுந்தரி, முதல்ல பாடியை பார்த்தது யார்? அந்த பாடி இங்க எப்படி வந்துச்சு? சார் அதெல்லாம் தெரியாது. தற்செயலாத பாடியை பார்த்தோம். 10 மணிக்கு நாங்க பில்டிங்கை பிளாஸ்ட் பண்றதா இருந்தது. 10 மணிக்கு எதனால பிளாஸ்ட் பண்ணல? சார் அதுக்குள்ள இந்த ஆளு உள்ள நுழைஞ்சிட்டான். ஏன்? நான் என் சுந்தரிய, என் பூனைக்குட்டியை தேடி உள்ள வந்தேன். இங்க வந்து பார்த்தா மகேந்திரா சார் பாடி. மகேந்திரனா? அப்ப இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? சார் நாங்கள் பல வருஷமா இந்த பில்டிங்கில் தான் சார் இருக்கோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பில்டிங்கை காலி பண்ணோம் ரீடெவலப்மெண்ட்டுக்காக. வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள. யார் பில்டர்? சார் இவரு தான் சார் பில்டர். இவரு மகேந்திரனா? மகேந்திரன் யாரு? இவர் வந்து சிஎம்சி ஆபீசர். 2-3 தடவை எங்களை வந்து மீட் பண்ணி இருக்காரு. ஓ ஐ see. சரி, கடைசியா இவரை எப்ப பாத்தீங்க? ஒரு வாரம் இருக்கலாம். இந்த பிளாஸ்ட பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? பில்டிங் பிளாஸ்ட் பண்றதா இருந்தது. எங்களுக்கு மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்து இலாக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். ஏன்னா பிரச்சனை வரக்கூடாதுல்ல. இந்த பாடியை பார்த்து நீங்க எவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ஆயிருக்கோம். உங்களுக்கு இது விசித்திரமா தெரியலையா? இவர் ஒரு சிஎம்சி ஆபீசர். 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்க இவரை சந்திச்சு பேசியிருக்கீங்க. அவரோட டெட் பாடி இந்த பில்டிங்குள்ளேயே இருந்திருக்கு. அதாவது 10 மணிக்கு நீங்க இந்த பில்டிங்கை தான் பிளாஸ்ட் பண்றதா இருந்தது. நீங்க தற்செயல்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியல சார்? ஒரு நிமிஷம் சார். கொலைகாரன் இதுல இருந்து ஏதோ ஒன்று எடுத்து தான் அவனை தாக்கியிருக்கணும். பில்டிங் பிளாஸ்ட் ஆகுன்ற விஷயம் அவனுக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் ஆயுதத்தை எங்கேயுமே மறைக்கல. சார், பாடி இந்த கேப்ல இருந்துச்சு. இதோ இங்க பிளாஸ்ட் சார்ஜருக்கு பக்கத்துல இருந்திருக்கு. அப்படின்னா பிளாஸ்ட் நடந்திருந்தா பாடியில எதுவுமே மிஞ்சிருக்காதே. ஆமாம் சார், அதனால தான் கொலைகாரன் கொலை பண்ணிட்டு பாடியை கூட இங்கே மறைச்சு வச்சுக்கிறான். பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே மறைச்சிட்டான். இங்க பாருங்க, இங்க இருக்கிற அத்தனை வெப்பன்ஸையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. சோலனுக்கு கண்டிப்பா சொல்லிடுவான். எந்த வெப்பனை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்ஜெக்ட் சார், உடனே சிஎம்சி ஆபீஸ்க்கு போ. மகேந்திரனை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அத்தனை டீடைல்ஸையும் எடு. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இது லஞ்ச் டைம். 2 மணிக்கு அப்புறம் வா. நாங்க சிஐடிஸ். மகேந்திரனை பத்தி கொஞ்சம் பேசணும். என்ன சிஐடிஸா? மகேந்திரன் சார் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணாரா? சார் இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு வரலையே. நேத்துல இருந்து லீவ்ல இருக்காரு. ஆக்சுவலி எங்களுக்கு அவரோட பாடி கிடைச்சிருக்கு. யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. கொலையா? யார் பண்ணாங்க? சார், யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பியூன். போன வாரம் தான் இவன் அவனை வேலையை விட்டு தூக்குனாரு. ஐ அம் ஷூர் கண்டிப்பா இவன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கணும். ஏன் அவரோட புது அசிஸ்டண்டா இருக்கலாம்ல? ஏன்னா அவளுக்கு அவரை கண்டாலே பிடிக்காது. இல்ல, இது அந்த நிக்கித் தான் பண்ணிருக்கணும். நிறைய பேருக்கு மகேந்திரன் சாரை பிடிக்கல. என்ன நடக்குதுங்க? வேலை நேரத்தில் என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? போங்க. என்ன இது ஆச்சரியம்? சார், நீங்களா சார்? உயிரோட இருக்கீங்களா? உங்களை கொலை பண்ணிட்டு தான் சொன்னாங்க. கொலையா? என்னையா? என்ன கிண்டல் பண்றியா? ஒரு நிமிஷம். நீங்க யாருங்க? நாங்க சிஐடிஸ். சிஐடி டீமா? சார், நான் தான் மகேந்திரன். மகேந்திரனா? இங்க மகேந்திரன் பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்களா? சார், என்ன சார் பேசுறீங்க? என்ன யார் சார் கொலை பண்ண போறாங்க? ஒரு நிமிஷம் மகேந்திரன் சார், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க சிஎம்சி ஆபீசர் மகேந்திரன்னா அப்போ இவர் யாரு? இவரை தெரியுமா? அட, இவன் தான் அசோக். அசோக்கா? ஆமா சார், இவன் பேர் அசோக். உடுப்பி ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்க்கறான். அங்க வெயிட்டரா இருக்கான் சார். வெயிட்டரா? ஆமா.
ஆனா பில்டிங்ல இருக்கிறவங்க சிஎம்சி ஆபீசர் மகேந்திரன் ஏன் சொன்னாங்க இந்த ஆள் இங்க வேலை பார்த்தானா? இங்க தான் வேலை பார்த்தான் சார். போன வாரம் தான் வேலையில இருந்து தூக்கிட்டேன். இவனுக்கு என்னாச்சு? யாரோ கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? ஒரு வாரமா அவன் இங்க வரவே இல்லை சார். நீங்க வந்து வேலையில இருந்து ஏன் தூக்குனீங்க? எல்லாரும் முன்னாடி என்ன கண்டபடி திட்டினா, அதனால அவனை அனுப்பிட்டேன். அப்படி அவன் என்ன பண்ணா? சார் தெரியாது சார். யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே மறைஞ்சு போயிடுவான் பைக்கை எடுத்துக்கிட்டு. அதுவும் பிசினஸ் நேரத்துல அவன்கிட்ட கேட்டா கண்டபடி கத்துவான். வேலை வேணான்னு சொன்னான். உன் வேலையை நீயே வச்சுக்கன்னு சொன்னான். அதாவது பைக் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுவான், ஆனா உங்களுக்கு எங்க போறான்னு தெரியாது. இல்ல சார், நானும் கேட்டேன். அவன் எப்போ சொல்லவே மாட்டான். சரி, அப்ப அவன் அங்க டெய்லி போவான் சார்? டெய்லி போவான் சார். அதுவும் ஒரே நேரத்துல 1 மணிக்கு மாயமாயிருவான், திரும்ப 2 மணிக்கு வந்துருவான். இந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட்ல தான் அசோக் வேலை பார்த்துட்டு இருந்தான். எப்பவும் 1 மணிக்கு கிளம்பி போவான், 2 மணிக்கு திரும்ப வருவான். அதாவது போறது வர்றது, எந்த வேலைக்காக போறதோ அதை திரும்ப முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப வர்றது, அப்படியே போயிட்டு வருது தானே சார்? சார், எந்தெந்த நாட்களுக்கு அசோக் வெளியே போனானோ அதோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணோம் சார். அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த நாட்கள்ல 1ல இருந்து 2 மணிக்குள்ள அந்த ஏரியால இருந்த டிராஃபிக் கண்டிஷனை பார்க்கும்போது இதோ இங்க இது வரைக்கும் தான் போக முடியும். அதாவது இந்த மொத்த ஏரியாவும் 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா சார். ஆனா அவன் மொபைல் வந்து ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ லொகேஷனை எடுக்க முடியல. சார் லொகேஷன் கிடைக்கல, ஆனா ஃபோன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இல்ல கிளம்பின உடனே அசோக் இந்த லேண்ட்லைனுக்கு பல தடவை கால் பண்ணியிருக்கான். 12:50க்கு, அப்புறம் 1:05க்கு. இது பேண்ட்ரால ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஓடுது. அப்புறம் ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போயிட்டு வர 45 நிமிஷம் ஆகும். சிஐடி, இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார், தெரியாது. கொஞ்சம் நல்லா பாருப்பா. இவன் போன வாரம் ஒரு 3-4 தடவை உங்க கடைக்கு வந்திருப்பான். சார் இங்க நிறைய பேர் வந்து போவாங்க. சிலர் பென் வாங்க வருவாங்க, சிலர் பிரிண்ட் அவுட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 2-3 தடவை இங்க ஃபோன் வேற பண்ணியிருக்கான். இங்க இருந்து தான் ஃபோனும் போயிருக்கு. சார் இங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்றாங்க, நானும் தான் பண்ணுவேன், ஆனா வேலைக்காக. சரி, பரவாயில்ல. ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லிடு, சரியா? இது என்னோட கார்டு. சரி சார். ஓகேவா? ஓகே. என்னடா இந்த அசோக் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? போனை எடுக்க முடியாது. ஏன்னா அசோக் செத்துட்டான். அசோக்? யார் அசோக்? அவன் தான். அவனுக்கு தானே போனை போட்ட? இல்ல, நான் வந்து நடிக்காதடா, இல்லனா நீயும் செத்துடுவ. என்ன நடக்குது? அசோக் எதுக்காக இங்க வந்தான்? சார் எல்லாத்தையும் நான் சொல்றேன். சொல்றா. இதுதான் உன் சின்ன பிசினஸா? டூப்ளிகேட் பாஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க. டூப்ளிகேட்டான ஐடிஸா பண்ற. ஏண்டா? சார் அசோக் என்னோட பழைய ஃப்ரெண்டு. அவனுக்கு டூப்ளிகேட் ஐடியும் சில பேப்பர்ஸும் தேவையா இருந்தது. ஐடி ரெடியா இருக்கு சார். இதை பாருங்க. என்ன இது? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். அசோக் பண்ண சொன்னா நான் பண்ணி கொடுத்துட்டேன். வேற எனக்கு எதுவும் தெரியாது. சிஎம்சியோட பேப்பர்ஸ், ஸ்டாம்பும் இருக்கு. ஆச்சரியம்தான். இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமாவும் இது டூப்ளிகேட்னு நிச்சயமா சொல்ல முடியாது. இதன்படி பார்த்தா இந்த 2 பில்டிங் சீப்ரீஸ் அண்ட் தேவதர்ஷன் ரெண்டையும் 4th லைன்ல கட்டியிருக்காங்க. தேவதர்ஷனா? அந்த பில்டிங்ல தானே அசோக்கோட டெட் பாடி கிடைச்சது. இந்த ஃபால்ட் லைன்னா என்னது சார்? 4th லைன்னா அதை எப்படி சொல்றது? பூமிக்கு அடியில் ஃப்ராக்சர் இருக்கும். பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் சில பிளேட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிளேட்ஸ் அங்கேருந்து அசைஞ்சிருக்கும்.
எங்க இந்த பிளேட் அசையுமோ அந்த இடத்துல தன்னால ஒரு கிராக் உருவாகும். அந்த மாதிரி இடத்துல பூகம்பம் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதை தான் ஃபால்ட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல பில்டிங்கை காட்டுறது ரொம்ப ஆபத்தா இருக்குமா? எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் அலோவ் பண்ணவே கூடாது. ஃபால்ட் லைன் ஏரியாவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது சட்டப்படி தப்பு. அப்ப தேவதர்ஷனோட பில்டிங் மட்டும் ரீடெவலப்மெண்ட் பெர்மிஷன் எப்படி கிடைச்சது? ஏன்னா அது ஃபால்ட் லைன்ல இல்ல. இது வந்து டூப்ளிகேட் பேப்பர் சார். இந்த சிட்டியில் எங்கெல்லாம் ஃபால்ட் லைன் இருக்கோ அதோட லிஸ்ட் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு சார். அதோட தேவ்தர்ஷன் அந்த லிஸ்ட்லயே கிடையாது. அந்த பில்டிங் ஏற்கனவே ரீடெவலப்மெண்ட்டுக்கு போயாச்சு. அசோக் என்னோட பொய்யான ஐடி பேப்பர்ஸை எடுத்து இவங்கள பயமுறுத்தி இருக்கான். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் புடுங்கி இருப்பான். இப்ப என்ன பிரச்சனைனா, இவன் ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா இருந்திருக்கான். இவனுக்கு எப்படி இந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு? ஆமா சார், ஆச்சரியமா இருக்கு. இத நான் கூட யோசிக்கல சார். இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும் சார். இந்த ரெஸ்டாரண்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே இருக்கு. நாங்க சாதாரணமா வாரத்துல பல தடவை அங்க லஞ்ச் சாப்பிட போவோம். அவன் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கான்னு தெரியுமா? 1.5 கோடி. 1.5 கோடியா? ஆனா ஒரு விஷயம், இது ஆர்டர் இல்ல, இது பே ஆர்டர். இது லாட்டரி டிக்கெட். 1.5 கோடி லாட்டரி. நீங்க பேசுற பேச்ச கேட்டே அவனுக்கு இந்த ஐடியா வந்திருக்கும். ஆனா இன்னும் ஒரு விஷயம் மட்டும் புரியல. தேவ்தர்ஷன்ல இருக்க அந்த ஜனங்க நம்ம கிட்ட ஏன் மொத்த உண்மையும் சொல்லல? சொசைட்டி மீட்டிங் நடந்தா ஏதாவது அஜெண்டா இருக்குமா இல்லையா? அதுக்கு என்ன பேசுறீங்க? அமைதியா இருக்கீங்களா? முதல்ல நீங்க அமைதியா உட்காருங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அதை எப்படி சால்வ் பண்ண போறீங்க? இந்த சாக்கடையில காலை வைக்காதீங்கன்னு முதல்லயே சொன்னல. ஆனா என் பேச்சை யார் தான் கேட்டீங்க? அந்த சிஎம்சி ஆபீசருக்கு லஞ்சம் வேற கொடுத்துட்டோம். இப்ப கொலையே நடந்திருக்கு. ஐயோ, இந்த விஷயமா நம்மளெல்லாம் ஜெயில தூக்கி போட்டா? இதத்தான் முதல்லயே சொன்னல. இந்த ரீடெவலப்மெண்ட் ஐடியா எல்லாம் உங்களுக்கு தானே ரமேஷ்? ஏங்க, இதெல்லாம் நான் எனக்காகவா பண்ணேன்? அந்த உடைஞ்சு போன பில்டிங்க்கு பதிலா நல்ல பிளாட், நல்ல வீடு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த மகேந்திரன் வந்துட்டான் ஃபால்ட் லைன் ஆர்டரோட. அப்புறம் விஷால் அங்கிள், முதல்ல நீங்க வேண்டான்னு சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அதோட இங்கெல்லாம் மர்டர் நடக்கும்னு யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அதான் சிஐடி இப்போ கிரவுண்ட்ல இறங்கி இருக்காங்கல்ல. நாம எல்லாரும் போய் அவங்கள மீட் பண்ணலாம். எல்லா உண்மைகளையும் நாம ஓப்பனா சொல்லிடலாம். நல்ல ஐடியா தான், ஆனா லேட்டா வந்திருக்கு. பிரமாதம். எங்களை பார்த்து நீங்க கொஞ்சம் கூட சந்தோஷப்படலையே. பரவாயில்ல, யாரோ ஒருத்தங்க உண்மையை சொல்ல போறதா சொன்னீங்களே. சோ என்னது? இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பேசாம இருந்து எங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. இப்பவும் டைம் இருக்கு, உண்மையை ஓப்பனா சொல்லுங்க. எங்க பில்டிங்கோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை நாங்க ஆரம்பிச்சிருந்தோம் சார். அதுக்காக நாங்களாம் ஷிஃப்ட் ஆயிருந்தோம். பில்டிங்கை உடைக்கிற வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் சிஎம்சி ஆபீசர் மகேந்திரன் வந்தான். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வந்தான். இங்க ரீடெவலப்மெண்ட் நடக்க கூடாதுன்னு மிரட்டினா. சார், நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா எங்க வீடெல்லாம் உடைச்சிட்டாங்க. அதிகமா எனக்கு தான் நஷ்டம் ஏற்பட்டது. வேலை ஆரம்பிக்க வேண்டியது. நான் பணத்தை வேற போட்டிருந்தேன். அப்புறம் அவன் தான் ஒரு ஐடியாவோட வந்தான். 1 கோடி ரூபாய் கொடுத்தா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். அதுக்காக அவனை கொலை பண்ணி பில்டிங்லயே மறைச்சு வச்சிட்டீங்களா? இல்ல, நாங்க கொலை பண்ணல. சொல்ல போனா அவனுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்தோம். என்ன, பணத்தை கொடுத்தீங்களா? எஸ், எல்லார் வீட்லயும் இருந்து 5-5 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு கொடுத்துட்டோம். அந்த பணத்தை எப்ப கொடுத்தீங்க? அதுவா, நேத்து நைட்டு தான் கொடுத்தோம். பில்டிங் பிளாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. நேத்து நைட்டா? பணம் கொடுக்க யாரெல்லாம் போனீங்க? அது நானும் நந்தன் சாரும் போனோம். எங்க போனீங்க? அது தேவ்தர்ஷன் பில்டிங்க்கு தான் சார். தேவ்தர்ஷன் பில்டிங்கா? எத்தனை மணிக்கு? அது ஒரு 10 அது ஒரு 10:30 இருக்கலாம். 10:30 மணிக்கு தான் தேவ்தர்ஷன் பில்டிங்ல அவன் கொல்லப்பட்டிருக்கான். ஆனா பணத்தை கொடுக்க நீங்க போயிருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க எதுவும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நாங்க பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து திரும்பிட்டோம் சார். இல்ல பணத்தை கொடுக்காம கொன்னுட்டீங்களா? சார், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க எதுவுமே பண்ணல. நேத்து நைட்டு நீங்க அவனை மீட் பண்ணும்போது வேற யாராவது இருந்தாங்களா? மகேந்திரன் இன்னும் வரலையே. அதானே, இந்நேரம் வந்திருக்கணுமே. அங்க யாரும் இருக்காங்க. போய் பார்க்கலாம். என் பணத்தை கொடுக்காம எங்க போறீங்க? அட, நீங்க இங்க தான் இருக்கியா?
எங்க பணம்? ஆஹா 1 கோடி இருக்குல்ல? 1 கோடி இருக்கு, டென்ஷனே வேண்டாம். டென்ஷன் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரியா? நீங்க கிளம்புங்க. அப்படி நாங்க வேற யாரோ இருந்திருக்காங்க. சார் தெரியல சார், நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோமே. ஒரு நிமிஷம், உங்களுக்கு பூனையோட சத்தம் கேட்டதில்ல? அதுதான் என்னோட சுந்தரி. ஆமா, என்னோட சுந்தரி. இருக்கட்டும், உங்களுக்கு இன்னொரு கெட்ட செய்தி இருக்கு. அவன் சிஎம்சி ஆபீசர் இல்ல, அவன் ஒரு வெயிட்டர் அசோக். மகேந்திரன் பேரை சொல்லி உங்களை ஏமாத்தி இருக்கான். என்ன? ஆனா அந்த ஐடி, அந்த பேப்பர்ஸ் எல்லாமே டூப்ளிகேட். அப்படின்னா எங்க பணம்? அது போச்சு. கொலகாரன் எடுத்துட்டு போயிருக்கலாம். அசோக் உங்க எல்லாரையும் ஏமாத்த பார்த்திருக்கான். ஆனா உங்கள யாரோ ஒருத்தர் அவனை விட புத்திசாலியா இருந்திருக்கீங்க. அந்த கொலகாரன் உங்கள யாரோ ஒருத்தன் தான். ஒருவேளை அவன் இப்போவும் இங்கதான் இருக்கணும். இங்க அடுக்கி வச்சிருக்கிற இந்த பொருட்களால நிச்சயமா அசோக் கொல்லப்படல. இன்னும் சொல்ல போனா எந்த ஆயுதத்தாலையும் இவன் கொல்லப்படல. அப்படின்னா இங்க வாங்க பாஸ், இத பாருங்க. இந்த தூள் தெரியுதுல்ல, இந்த சின்ன சின்ன துகள்கள் அவன் மண்டைக்குள்ள இருக்கிற எலும்புகள்ல கிடைச்சது. அதோட இந்த துண்டுகள் அத்தனையும் கல்லு. என்னது கல்லா? கல்லால கொலை பண்ணிருக்காங்க. பாஸ், இந்த அசோக் இங்க நின்னு இருப்பான், அதோட கொலகார கரெக்டா இவன் பின்னாடி நின்னு இருப்பான். ஒரு பெரிய கல்லை தூக்கி இவன் தலைய அவன் தாக்கி இருக்கணும். மண்டையோடு இங்க உடைஞ்சு போயிருக்கு, செத்து போயிட்டான். சார், பில்டிங்காரங்க எங்க இருந்தாங்கன்ற ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கு. மர்டரை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இத பாருங்க, எல்லாமே கிளியர் கட்டாவே இருக்கு. எந்த கல்லால கொலை செய்யப்பட்டானோ அந்த கல் நமக்கு கிடைக்கணும். அந்த கல்லு கிடைச்சாதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சார், அந்த பில்டிங்ல வெறும் கல்லும் மண்ணும் மட்டும்தான் சார் இருக்கு. தெரியும் ஃப்ரெடி. சார், அவ்வளவு கல்ல இருந்து ஒரு கல்ல தேடுறது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம் சார். ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு சிஐடி ஆபீசர். அண்ட் சிஐடி டிக்ஷனரியில இம்பாசிபிள்ங்கிற வார்த்தை இருக்காது, இருக்கவும் கூடாது. புரிஞ்சுதா? பில்டிங்ல ஒவ்வொரு கல்லையும் எடுங்க, செக் பண்ணுங்க, பாருங்க. அந்த கல்லை கொண்டு வாங்க. சார் வாங்க சார். என்ன விஷயம் சார்? அது என்னப்பா, ஏதாச்சும் புதையல் கிடைச்சதா? அதான் கிடைக்க மாட்டேங்குது சார். சார், என்னுடைய சுந்தரி, என்னுடைய பூனை தொலைஞ்சு போயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கு என்ன தவிர யாருமே கிடையாது. சார், நீங்க பெரிய பெரிய கேசஸ சால்வ் பண்றீங்க. என்னோட சுந்தரிய தேடி கண்டுபிடிங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். டேய், உன் பூனைக்குட்டியை தேடுறதா இந்த சிஐடிக்கு வேலையா என்ன? நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பூனைக்குட்டியை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். போய் ஒரு பூனைக்குட்டியை தேடுங்க. என்ன சார், பூனைக்குட்டிய? ஒரு பூனையை மட்டும் இல்ல, அந்த கல்லையும் தேடி கொண்டு வாங்க. இமிடியேட்டா போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க வாங்க போலாம். அது பூனைக்குட்டி இல்ல, என் அன்பான சுந்தரி. சார், இந்த பில்டிங்காரங்க அசோக சிஎம்சி ஆபீசர்னு நினைச்சாங்க. நான் மகேந்திரனை சொல்றேன். அப்புறம் யாரோ கொலை பண்ணி அவன் பாடியை மறைச்சிருக்காங்க. ஒரு சிஎம்சி ஆபீசர் காணாம போறது சீரியஸான விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்கொயரி போட்டாலே முதல்ல இவங்கள தானே சந்தேகப்படுவாங்க. ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி இவங்க பில்டிங்கை தானே இன்வெஸ்டிகேட் பண்ணது. இவ்வளோ பெரிய ரிஸ்கை யார் எடுப்பாங்க? சிஎம்சி ஆபீசரை கொலை பண்ணுவாங்களா? அதாவது சிஎம்சி ஆபீசர்னு சொல்ற இந்த அசோக், இவன் ஆபீசர் கிடையாது, வெயிட்டர்னு தெரிஞ்சவன் தான் இந்த கொலைய பண்ணியிருக்கணும். கரெக்ட் தானே? கொலைகாரன் அசோக பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா உண்மையான மகேந்திரன் யாருங்கிறத அவன் முன்னாடியே தெரிஞ்சிருப்பான். ஒரிஜினல் மகேந்திரன் யாருன்னு ஏதாச்சும் ஞாபகம் வந்தா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களை மீட் பண்ண யாராச்சும் வந்தாங்களா? இல்ல உங்களுக்கு திரும்ப ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்துச்சா? ஆமா சார், ஒரு ஃபோன் கால் வந்தது. ஹலோ ஹலோ மகேந்திரன் சார். சொல்லுங்க. உங்களை மீட் பண்ணணும். நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், வாங்களேன். யார் பேசுறீங்க? மீட் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனா ஆபீஸ்க்கு வர முடியாது சார். வெளியே மீட் பண்ணலாம். உங்க ஆபீஸ் பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கே, அங்க மீட் பண்ணலாம். முதல்ல நீங்க யாரு? ஏன் ஆபீஸ் வர மாட்டேங்கிறீங்க? சார், இது ஒரு கிரிட்டிக்கல் விஷயம். அங்க மீட் பண்றது நல்லா இருக்காது. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வாங்களேன் ப்ளீஸ். சரி. காஃபி ஷாப் அங்க என்ன நடந்துச்சு?
அங்கே ஒன்றும் நடக்கல சார். நான் அங்கே போயிருந்தேன். நான் அவனுக்காக வெயிட் பண்ணேன், ஆனால் அவன் வரல, அதனால நான் கிளம்பிட்டேன். வந்திருப்பான், ஆனா ஒரிஜினல் மகேந்திரனை பார்த்துட்டு எதிரில் வரல. உங்களுக்கு ஃபோன் பண்ண வந்தா உண்மையான குற்றவாளி. ஒருவேளை நீங்களும் அவனை பார்த்து இருக்கலாம். அன்னைக்கு காஃபி ஷாப்புக்கு வந்தது யாரு? இல்லை சார், நீங்கள் காட்டின இத்தனை ஃபோட்டோக்களில் யாருமே அன்னைக்கு அங்கே இல்லை. மகேந்திரன் சார், இவங்கள தான் யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க, கவனமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, நான் வரேன். அட, சார், இவன் தான். மகேஷ், கண்டிப்பா இவன் தான் வந்தானா? ஆமா சார், கன்ஃபார்மா சொல்றேன், இவன் தான் வந்திருந்தான். இல்ல 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 இல்ல. மகேஷ் சார், மிஸ்டர் மகேஷ், மகேஷ், மேல பாரு. மகேஷ் சார். மகேஷ், மகேஷ் சார், யாரும் இல்ல. சுந்தரி, அப்பா வந்திருக்கேன். ஃப்ரெடி சார். அட ஃப்ரெடி சார், 4 தடவை பில்டிங் மேலேயும் கீழே இறங்கி இருக்கேன். இப்போ எங்க போறது? உன்னோட சுந்தரி எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுடா. சார், அவ கொஞ்சம் என்னடா இது? வெக்கப்படுவா. அந்நியர்கள் முன்னாடி வரமாட்டா. இந்த அந்நியர்கள் முன்னாடி உன் சுந்தரி வராத போது நீ எதுக்கு எங்களை கூப்பிட்ட? சொல்றா. நீங்க சிஐடி. அதுக்கு என்ன இப்ப? அட, நீங்களே தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க போவோம்? அதோட மகேஷ், நந்தன் 2 பேரும் சொன்னாங்க இங்கதான் சத்தம் கேட்டதாம். என் சுந்தரி கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். சுந்தரி பேர் என்னடா இவ்வளோ அசிங்கமா இருக்கு? இல்ல, நான் சொல்ல வந்தது பேர் அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த பேரும் பிடிக்கல, இந்த வேலையும் பிடிக்கல. இதுக்காக பஸ் ஐடிக்கு ஜாயின் பண்ண உடனே போய் தேட சொல்றாங்க. சரி விடு. இங்க வா பங்கஜ், இங்க பாரு. நம்ம நேரம் சுத்தமா சரியில்லை. கொஞ்சம் தேடலாம். ஐடியா ஏதாவது கொடுங்களேன். எங்க போய் தேடுறதா? எலி. எலியா?
சுந்தரிக்கு எலினா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? எலிய காட்டினா போதும் மியாவ், ஓடி வந்துருவா. இப்ப இந்த எலி கேரக்டர் எங்க இருந்து வந்துச்சு? ஐடியா தான் வந்தது. ஐடியா? அட நல்ல ஐடியா தான், பாராட்டுங்க. ஐடியாவா? நல்ல ஐடியாவா? என்ன இது? என்னது? சுண்டலி. இவ்ளோ பெருசா? பூனை வேணும்ல? ஆமா ஆமா வேணும். அப்ப சத்தம் போடு. இவன் கூட நான் இருந்தானா எலியை தான் பிடிச்சி நெருங்கணும். பிடி. சுந்தரி இங்க பாரு, சுண்டலி வந்திருக்கு. சுண்டலி வந்திருக்கு, வந்து பாரு சுந்தரி. வாய மூடுறே. சுந்தரி சுந்தரின்னு மகன். மியாவ் மியாவ் மியாவ். தேங்க்யூ. சிஐடி வாழ்க. வாடிய சுந்தரி, அப்பா வந்திருக்கேன். புச்சு குட்டி வாட 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 வாடா, அப்பா வந்திருக்கேன். தேங்க்யூ சிஐடி சார், என் சுந்தரி கிடைச்சிட்டா. ஐயோ தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. ஆனா பாட்டு மட்டும் பாடாத, வந்துடாத. சரி நான் பாத்துக்கிறேன். பாருங்க இவன் நம்மள திட்டுறான். இப்ப போய் நம்ம கல்ல தேடலாம். இல்லனா ஏசி சார் நம்மள கல்லாலேயே அடிப்பாரு. எப்படியாவது கல்ல நம்ம தேடியே ஆகணும். பங்கஜ், நம்மளுக்கு அந்த கல்லு கிடைச்சிருச்சு. கிடைச்சாச்சா? பூனை போறதுக்கு முன்னாடியே கல்ல கொடுத்துருச்சு. எங்க இருக்கு? அங்கே பாருக்கடா, எந்த கல்லு மேல பூனை குட்டி உக்காந்து இருந்துச்சோ அதுல ரத்தக்காரம் இருக்குதே. என்ன ஃப்ரெடி சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து மர்டர் வெப்பனை தேடிட்டோமா? அட நம்ம சாதிச்சிட்டோம். இதான் இந்த கல்லால தான் கொலை நடந்திருக்கு பாஸ். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு சார். இந்த கல்லுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸே கிடைக்கல. என்ன தாரிகா, நீங்க போய் இப்படி பேசலாமா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்போ கொலைகாரனை கண்டுபிடிக்கவே முடியாதா? அட நம்ம உழைச்சது எல்லாமே வேஸ்டா போச்சு. நைட்டு முழுக்க தேடி கண்டுபிடிச்சது எல்லாமே வேஸ்டா. இல்ல பங்கஜ், உழைப்பு எப்பவும் வீண் போகாது. ஏதாவது நமக்கு நிச்சயம் கொடுக்கும். இந்த கல்லுல நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கல, ஆனா இன்னும் பல விஷயங்கள் இதுல நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சது? இதுல இருந்து கிடைச்சது கண்ணீர், அப்புறம் மனுஷ மூக்குல இருந்து வெளியே வர்ற சளி. அதுக்கு பாஸ், இப்ப நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா இது ரெண்டுத்துலயுமே நமக்கு டிஎன்ஏ கிடைக்காது. அப்போ சலோங்கி சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரன்னிங் நோஸ், கண்ணீர், தும்மல். ஃப்ரெடி தும்மல். இந்நேரம் வந்திருக்கணுமே. ஆமா வந்திருக்கணுமே. ஏய், அங்க யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு அங்க யாரோ இருந்த மாதிரி இருக்குன்னு மகேஷ் சொன்னாரே. யாரோ தும்பி இருக்காங்க. அப்படின்னா கொலைகாரனுக்கு கோல்டு இருந்திருக்கு சார். ஆனா சார், அன்னைக்கு நாம அவங்கள மீட் பண்ணோமே, யாருக்குமே கோல்டு இல்லையே. சார், என்னைக்கு கொலை நடந்ததோ அன்னைக்கு அசோக்கும் கொலைகாரனும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஒரு பூனைக்குட்டியும் இருந்திருக்கு. பூனை பேசினா நல்லா இருந்திருக்கும், கேஸையும் சால்வ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா பேசும். இப்ப அந்த பூனைக்குட்டி பேச போகுது. பேசுமா? பூனைக்குட்டியால பேச முடியுமா? அதானே, பேசுற நாயின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பேசக்கூடிய பூனையா? என்ன கிறுக்குத்தனம் சார் இது? ஒரு பூனை கொலைகாரனை பத்தி எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க சார். விஷால் சார், பூனையால கொலைகாரனை பத்தி சொல்ல முடியும். அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. பூனை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லும். இதுதான் அந்த பூனை. இதுக்கு அந்த கொலைகாரன்னு தெரியும். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு விஷயம் பண்ணணும். பூனையோட கண்ணை நீங்க நேரா பார்க்கணும். கொலைகாரன் யாருன்னு அந்த பூனை சொல்லும். இவர் என்ன சொல்றாரு? அதுவா சொல்ல வர்றாரு? ஒரு நிமிஷம். நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்க, புரியுதா? நீங்க போய் பண்ணுங்க. ஆனா சார், நான் சொன்னதை செய்யுங்க. போங்க. என்ன ஃப்ரெண்டு, பூனை ஏதாவது சொல்லுச்சா? இல்ல சார்.
நீங்க வாங்க. சார், பூனை பேசுறதே நிப்பாட்டிடுச்சு. நீங்க போலாம். உன்னோட பூனை தானே, உங்ககிட்ட அதை ஏதாச்சும் பேசுதான்னு பாரு. இங்க பாருங்க, ஒரு சின்ன வேண்டுகோள் சார். பூனைன்னு சொல்லாதீங்க. அவ பேர் சுந்தரி, என்னோட குழந்தை. ப்ளீஸ். சரி, ஏதாச்சும் பேசுதான்னு பார்ப்போம். சுந்தரி, அப்போ வந்திருக்கேன். நீங்க அந்த பக்கம் போங்க. ஹலோ விஷால் சார், ஆ இப்போ நீங்க போங்க. சரி. ஆச்சு 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 ஆச்சு. என்னாச்சு விஷால் சார்? பூனை சொல்லிருச்சுல உலகார யாருன்னு. அன்னைக்கு நைட் உங்க கூட அங்க இந்த பூனையுமே இருந்திருக்கு. என்ன விஷால் சார், உங்களுக்கு பூனைன்னா அலர்ஜி இல்லையா? அதனாலதான் இப்ப உங்க கண்ணுல இருந்து மூக்குல இருந்தெல்லாம் தண்ணியா கொட்டுது. பூனை கிட்ட இருந்தா அப்படி வரும். அன்னைக்கு நைட்டும் இந்த சுந்தரிங்கிற பூனை அங்க இருந்தது. அதனாலதான் அன்னைக்கும் உங்க கண்ணுல இருந்து மூக்குல இருந்து தண்ணி வந்தது. அதுதான் நீங்க கையால தொடச்ச அந்த தண்ணி கல்லுல பட்டிருக்கு. அந்த கல்லை வச்சு அடிச்சுதான் நீங்க அசோக்க கொண்டு இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க தும்மியும் இருக்கீங்க. நீங்க தும்முனீங்க, அதை மறுக்க முடியாது. விஷால் சார், பூனை எல்லாத்தையும் சொல்லிருச்சு. நீங்களே சொல்றீங்களா இல்ல நாங்களே உழைக்கணுமா? எனக்கு லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்ல. எல்லாரும் என்ன வற்புறுத்துனாங்க. அவங்க பேச்சை நான் கேட்க வேண்டியது வந்தது. அப்ப கூட மகேஷ் சார் கிட்ட நான் சொன்னேன், நாம மகேந்திரன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம், அப்ப கொஞ்சம் கம்மி பண்ணுவாருன்னு சொன்னேன். நாங்க மகேந்திரனுக்கு ஃபோன் போட்டோம், ஆனா ஃபோன் போகல. நான் சிஎம்சி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி மகேந்திரன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், காஃபி ஷாப்ல வந்து பார்க்க சொன்னேன். நானும் மகேஷ் சாரும் அவருக்காக அங்க வெயிட் பண்ணோம். ஆனா மகேந்திரன் அங்க வரல. ஏன் இன்னும் மகேந்திரன் வரல? ரொம்ப லேட் ஆயிடுச்சே. ஓ, ஒரு நிமிஷம் விஷால் சார். ஹலோ. ஹா, என்ன மகேந்திரன் சார் இங்க வந்திருக்கீங்க? சிஎம்சி ஆபீஸ்ல வேலை இல்லையா? அட நிறைய வேலை இருக்கு. ஆனா யாரோ ஃபோன் பண்ணி என்னை இங்க வர சொல்லியிருந்தாங்க. அரை மணி நேரமா காத்திருக்கேன், ஆளை காணோம். என்ன செய்யறது? அன்னைக்கு தான் நான் ஒரிஜினல் மகேந்திரனையே சந்திச்சேன். ஏதோ திருட்டுத்தனம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இவன் வேற யாரோ. நான் அப்ப வேலை இருக்குன்னு சொல்லி மகேஷ் சார் அங்க இருந்து அனுப்பி வச்சிட்டேன். விஷால் சார், மகேந்திரன் இன்னும் வரலையா? இல்ல, நீ ஒன்னு பண்ணு, உன்னோட மத்த வேலையை கம்ப்ளீட் பண்ணு. சிஎம்சி ஆபீஸ்க்கு போய் மகேந்திரனை நான் மீட் பண்றேன். சரி போ. ஓகே. பத்திரம். நான் கிராஸ் செக் பண்றதுக்கு சிஎம்சி ஆபீஸ்க்கு போனேன். அங்கதான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரிஜினல் மகேந்திரன் வேற யாரோன்னு. அப்புறம் நான் டூப்ளிகேட் மகேந்திரனுக்கு ஃபோன் அடிச்சேன். அவனை காஃபி ஷாப்க்கு வர சொன்னேன். மிஸ்டர் மகேந்திரன், 1 கோடி ரூபாய் நீங்க அதிகமா கேக்குறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் வேணும். இல்லனா நான் அந்த ரீடெவலப்மெண்ட்டை நிறுத்திடுவேன். சரி சரி, நான் சொசைட்டி மெம்பர்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, நீங்க பேசிக்கோங்க. அந்த பணம் ரெடியான உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கண்டிப்பா. ஆனா அவனை நான் ஃபாலோ பண்ணேன். அவன் யாருன்றத நான் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவன் பேரு அசோக், ஒரு வெயிட்டர். அவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திருக்கான். நாங்க எல்லாருமே ஏமாந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதோட கூட ஒரு ஐடியாவும் வந்துச்சு. அப்பதான் நான் ஒரு பிளான போட்டேன். என் பணத்தை கொடுக்காம எங்க போறீங்க? அட, நீங்க இங்க இருக்கீங்களா? பணம் வந்தாச்சா? இனி பிரச்சனை வராதே. பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். நல்லது, கிளம்பலாம். சரி சரி. போலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க பார்த்திருக்க. அசோக்கையும் கொன்னுட்டு பணத்தையும் அடிக்க பார்த்திருக்க.
மகேஷையும் கொண்டுட்டீங்க. ஆனா எங்க கிட்ட காஃபி ஷாப் விஷயத்த சொல்லக்கூடாது. பிளான் எல்லாம் நீங்க நல்லதா போட்டீங்க விஷால் சார். பிளான் எல்லாம் நல்லதா இருந்தது. என்ன பண்ண சுந்தரிங்கிற பூனை உங்களோட வண்டவாளத்தை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு.